கிறிஸ்துவம் இன்றைய நற்செய்தி. இயேசு சொல்வதை கவனமாய் கேட்டு செய்யுங்கள். மார்க்கின சுவிசேஷம் 1 அதிகாரம் 43-45 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து குஷ்டரோகியை சுத்தமாக்கிட்டாங்க இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்து அந்த மனுஷன், சுகமான மனுஷன் கிட்ட சொன்ன வார்த்தை, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆனாலும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து, நீ சுத்தமானதுனால மோசே கட்டளையிட்டு இருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்தி என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டாங்க. அப்போ அந்த மனுஷன் என்ன பண்ணணும்? ஏசப்பா சொன்னதை ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஆனால் அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? இது எல்லார்கிட்டையும் போய் சொல்லித்தாங்க. அதனால என்னாச்சுன்னா, ஏசப்பாவால் வெளியரங்கமாக பட்டணத்துக்குள்ளே போக முடியல. வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கி இருந்தார்னு இருக்கு. 8 வேலும் இருந்து ஜனங்கள் அவர்கிட்ட வந்தாருன்ட்டு. அப்போ ஏசப்பா சொன்ன மாதிரி அந்த சுத்தமான மனுஷன் செஞ்சிருந்தாங்கன்னா, ஏசப்பா பட்டணத்துக்குள்ள இன்னும் பல காரியங்கள் செஞ்சிருக்க முடியும். வனாந்தரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கும் அநேக காரியங்கள் நம்மளும் அப்படிதான். ஏசப்பா ஒரு விஷயத்த சொன்னா அப்படியே என்ன பண்றோம், மற்றவங்களுக்கு சொல்றோம். ஆனா ஏசப்பா என்ன சொல்றாங்கன்னா, நான் சொல்றது சொல்லாததை சொல்லாதன்ட்டு. ஏன்னா சில இடத்துல ஏசப்பா சொல்லுவாங்க, நீ போய் சொல்லும்பாங்க. அப்போ ஏசப்பா என்ன சொல்றாரோ அதை செய்யணும். நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு அவரை எப்படி வனாந்தரத்தில் அந்த மனுஷனால் வைக்க முடிஞ்சதோ, நம்மளும் நம்ம வாழ்க்கையில் அதை தள்ளி வச்சிடக்கூடாது. அதனால ஏசப்பா சொல்வதை செய்யுங்கள், உங்கள் வாழ்க்கை ஆஸ்வாதமாக இருக்கும். இதுவே இன்றைய நற்செய்தி. முடிந்தாகட்டும்.